ஆனைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 7/7/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துதியை திதி பூசம் நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். சூளம் மேற்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 7 நாளைக்கு ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அந்த கிரக இயக்கங்களுக்கேற்ப உங்களுடைய ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும்னு கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோடு இந்த வாரத்தில் சிறந்த விசேஷம் என்னென்னா, 11ஆம் தேதி வியாழக்கிழமை 10:05 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 12:34 வரைக்கும் வளர்பிறை சஷ்டி இருக்குது. வளர்பிறை சஷ்டி நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபடுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம், புத்திரதோஷம் நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகனை போய் நீங்கள் வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக வாரிசு கொடுத்து தீர்வார். அது தவிர வெள்ளிக்கிழமை ஆணி திருமஞ்சனம், ஆணி உத்திரம். சிதம்பரம் போகாமல் இருப்பேனா, என் ஜென்மத்தை வீணாக கெடுப்பேனான்னு சொல்லுவாங்க. ஆக தில்லை அம்பலவாணனுக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய நடராஜனுக்கும் அந்த அபிஷேகம் நடக்கும். அதை பார்க்கறது ரொம்ப விசேஷம். அதோட நம்ம ராசி பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சூரியன் மிதுனத்தில் சமம், சந்திரன் கடகத்தில் ஆட்சி, செவ்வாய் மேசத்தில் ஆட்சி. வர வெள்ளிக்கிழமை ரிஷபத்துக்கு இடப்பெயர்ச்சி, செவ்வாய் பயிற்சி சமநிலைக்கு வருது. புதன் கடக பகை, குரு ரிஷப பகை, சுக்கிரன் கடக பகை. புதன் சுக்கிரன் இப்போ ஒரு வீட்டில் இருக்காங்க. சனி கும்பத்தில் ஆட்சியான வக்ர நிலை, ராகு மீன நட்பு, கேது கன்னி நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் எந்த ராசிகளுக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிப்பார்னா, எந்த நாட்களில்? தனுசுக்கு ஞாயிறு திங்களும், மகரத்துக்கு செவ்வாய் புதன் வியாழன் பகல் பொழுதும், கும்பத்துக்கு வெள்ளி சனி. இந்த சந்திரன் அஷ்டமத்துக்கு வரக்கூடிய காலங்களில் மனக்காரகன், மனதை இயக்குபவன், ஒரு வாகனத்துக்கு டிரைவர் மாதிரி. டிரைவர் தான் ரொம்ப முக்கியம். நம்மை இயக்கிறதுக்கு மனம்தான், சந்திரன் தான் முக்கியம். சந்திரன் சரியே இயங்காத போது நம்ம சரியே இயங்க மாட்டோம், பின் விளைவுகளை சிந்திக்க மாட்டோம். அதனால தான் சந்திராஷ்டமத்தில் சுபகாரியங்கள் அந்த நபருக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பதறிய காரியம் சிதறும்னு சொன்னாங்க. அப்போது அந்த நேரத்தில் பதற்றங்கள் கொடுக்கும். சில பேருக்கு அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு திசா புத்தி நல்லா இருந்ததுன்னா, பிறப்பு ஜாதகம் வலுத்து இருந்ததுன்னா அவங்க சமாளிச்சுக்குவாங்க. சராசரியான மனிதர்களுக்கு இது பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்குங்கிறது அனுபவத்திலையும் பார்த்துருக்கோம். பல புத்தகங்களில், பல நூல்கள், ஜோதிட சாஸ்திர நூல்களையும் முன்னோர்கள் அனுபவ அடிப்படையில் எழுதி வச்சுருக்காங்க. இந்த கிரக நிலையில் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்கிறது பார்க்கலாம். முதல்ல மேச ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். அசுவனி, பரணி, கிருத்திகை 1ஆம் பதம் கொண்ட ராசி மேச ராசி. மேச ராசிக்கு கிரக நிலையில் வர வெள்ளிக்கிழமை ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் போவார். வியாழக்கிழமை வரைக்கும் ஜென்மத்தில் இருப்பார். ஜென்மத்தில் இருக்கும்போது துணிச்சல் இருக்கும். ஆட்சி பெற்றிருக்கு ராசி அதிபதி. புதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போயிருக்கு, திக்பலம் பெறுது. வாகனம், வீடு, ஆபரணங்கள், புத்தாடைகள், பதவி, கல்வி, சுகம்,
இது சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும், கிடைக்கும் செய்யும். புதிய பதவி திடீர்னு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம், சுற்றுலா போயிட்டு வர்றது, ஒரு விரைய கிரைய நன்மைகள், இப்படி நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய வாரம்தான் இந்த வாரம். செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போகும்போது வாக்கில் செவ்வாயாக மாறு, குடும்ப செவ்வாயாக மாறு. குடும்பத்துக்குள்ளே ஒரு விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டியது இருக்கும். அது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. மற்றபடி சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் வராது. 4ஆம் இடத்துல சந்திரன் ஞாயிறு திங்கள் இருக்குது. சுக்கிரனும் திக்பலம், சந்திரனும் திக்பலம். ஆக சிறப்புக்குரிய சந்தர்ப்பம். சனி லாபத்தில் வக்ரமடைஞ்சாலும் லாபத்தில் இருக்குது. கேது 6ல் இருக்குது. ஆக திசாபுத்தி நல்லா இருந்தால் ஒரு நிறைவு கிடைக்கும் வாழ்க்கையில். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக குலதெய்வம். அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதி 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கார். புதன் அங்கே தான் இருக்குது. செவ்வாய் விரயத்திலிருந்து வெள்ளிக்கிழமை ஜென்மத்துக்கு வரும். குரு ஜென்மத்தில் இருக்குது. கேது 5ல் இருக்குது. 11ல் ராகு இருக்குது. 11ல் ராகு இருக்கிறது வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்கான அறிகுறி. வெளிநாட்டு பொருட்களை வீட்டுக்கு வாங்கிறது, இல்லைன்னா கம்பெனிக்கு வாங்கிறது, இந்த மாதிரி இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு இந்த வாரம் அமையும். ஆனால் செலவுகள் கூடுதலாகும். 10 பேரோடு போகும்போது செலவு நீங்கள் பண்ணணும். ஆனால் நமக்கு நேரம் நல்லா இருக்கும்போது இன்னொருத்தர் பண்ணியிருப்பாங்க, இல்லை அடுத்தது பண்ண போகிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். இல்லை அதனால் வேறு ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட போகுதுன்னு புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, புதுசு ஒரு தொழில் அமைப்பு உருவாக்குறது, அதுக்கான முயற்சி உங்களுக்கு இருக்கும். ஆக கிரக அமைப்பினுடைய அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. அந்த கிரக அமைப்புகள் சாதகமாக இயங்கும்போது நமக்கு நற்பலன்களும், பாதகமாக இயங்கும்போது பாதிப்புகளும் ஏற்படும். அந்த சாதக காலத்தை தெரிஞ்சு அதற்கேற்ப அறுவடை பண்ணிட்டு பாதக காலத்தில் சும்மா இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இதுதான் மிகச்சிறந்த ஜோதிட சாணக்கியம். இதை புரிஞ்சவங்க பெரிய ஆளுங்க, புரியாதவங்க வாழ்க்கை பூரா அல்லல் படுறாங்க. அதனால் நீங்களும் யோசித்து நிதானித்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து நடத்தினா சிறப்பாக இருக்கும். இந்த வருடத்தை விட அடுத்த வருஷம் சிறப்பாக இருக்குன்னா அது வருட பலன் தான் சொல்லணும். இருந்தாலும் ஒரு வார்த்தை உங்களுக்காக சொல்ல தோணுது, சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திரன் அஷ்டமத்துக்கு இது வராது. சந்திரனோட போக்கு சாதகமாக இருக்கிறனால விதியை மதியால் வெல்வீங்க. தடைப்பட்ட காரியத்தை கடின முயற்சியால் எடுத்து நடத்துவீங்க. வழிபாட்டுக்குரிய தெய்வம் முருகக் கடவுள். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களும் இருக்குது. ராசி அதிபதி புதன். ராசி அதிபதி ராசிக்கு 5க்கு அதிபதி எல்லாம் 2ஆம் இடத்துல இருக்காங்க. ஆனால் பகை பெற்றிருக்காங்க. ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கிறது பணம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. சனி வக்ரம் பெற்றிருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் கொஞ்சம் கொடுக்க பார்க்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வகையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வங்கியில் இன்னொரு வங்கியில் மாற்றி கடன் வாங்கலாங்கிற மாதிரி சந்தர்ப்பம் சிந்தனை ஓடும். ஏன்னா ஏற்கனவே கடன் பட்டு இருப்பீங்க, கடன் இருக்கும். ஏன்னா 2020, 21, 22 அஷ்டம சனியை கடந்து வந்திருக்கீங்க. ஆனால் சில பேருக்கு நல்ல திசை நடந்தால் அசையா சொத்துக்காக, தொழிலுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. சரியில்லாத திசையாக இருந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்து கடன் வாங்கி கொடுத்து அந்த கடனை இவங்க கட்டுவாங்க. இப்படி பல பிரச்சனை இருக்கும். தொழில் நஷ்டத்தால் கடன் பட்டிருப்பாங்க. ஆக திசை நல்லா இருந்தால் அஷ்டமச்சனியோ 7.5 சனியோ வந்தாலும் அது சுப செலவு பண்ணி விட்டு போயிடும். ஆனால் திசை மோசமாக இருந்தால் அசுவ செலவும் அடுத்தவங்க ஏமாத்துகிற நிலையும் உண்டாகும். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் அதை முழுமையாக ஜாதகத்தை பார்த்தா தெரியும்.
ஆனால் கோட்சார் அடிப்படையில் பொருளாதார பிரச்சனை, ஒரு கடனாவது இந்த வாரம் கிடைச்சி இன்னொரு அழுத்தம் கொடுக்குற கடனை நீங்கள் நிவர்த்தி பண்ண முடியும். கல்வியில் விரும்பிய கல்வியை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். விரும்பிய கல்லூரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பதவி விஷயத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு புதிய பதவிகள் பொறுப்புகள் வந்து சேர வாய்ப்பு இருக்குது. புதிய நட்புகள் கூட கிடைக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் அம்மன். அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கும்போது வாரம் தொடங்குது. ஒரு அற்புதமான நிகழ்வு தான். சுக்கிரன் ஜென்மத்துக்கு வந்திருக்கு, புதன் ஜென்மத்துக்கு வந்து திக்பலம் பெற்றிருக்கு. ஆக அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீங்க. அப்படின்னு என்ன, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், ட்ரெஸ் எடுக்கிறது, ஆபரணங்கள் நகை எடுக்கிறது, இப்படி மேக்கப் போடுறது, இது சம்பந்தமான விசேஷங்கள் உங்கள் உறவுகள்லையோ, ஒரு வீடு புண்ணியார்ச்சனை அல்லது உங்களுக்கான அல்லது உங்கள் குழந்தைகளுக்கான சுப நிகழ்வுகளில் நீங்கள் உங்கள் ஆடை ஆபரணங்களால் உங்களை அழகுபடுத்திக்கிறது, வெளியூர் பிரயாணம், ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது, ஒரு புதிய வாகனம் எடுக்கிறதுன்னு இருக்கும். ஏன்னா குரு நல்ல இடத்துல இருக்குது. அஷ்டமச்சனையே இருந்தாலும் ஒரு விரயத்தினால் நன்மை ஏற்படுறது, பணம் வந்து அசையா சொத்தில் முதலீடு பண்ணுறதுன்னு இருக்கும். ஆனால் திசாபுத்தி மோசமாக இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தீரணும். இந்த சமயம் குடும்பத்துக்குள்ளே ஏற்கனவே திருமணமாகி இருந்தாலும் 10க்கு 10 பொருத்தமே பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் சங்கடங்கள் வரும்போது அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும். ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை இந்த காலத்தில் இருக்கிற இளைய தலைமுறை விட்டு கொடுக்கறது இல்லை. அதனால் அந்த சின்ன பிரச்சனை பெருசாக மாறுது. அது குடும்ப வாழ்க்கைக்கு நல்லதில்லை. அதனால் அனுசரித்து விட்டு கொடுத்து பொறுத்து போகணும். திசாபுத்தியும் மோசமாக இருந்தது வைங்க. உதாரணத்துக்கு லக்னத்துக்கு 8லிருந்து ஒரு திசையோ புத்தியோ நடந்தாலும், 8குடையனுடைய திசையோ புத்தியோ நடந்தாலும் இந்த அஷ்டமச்சனியில் மிகவும் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், குடும்ப ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தோட குடும்ப ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும். ஏமாறாமல் இருக்கணும். யாருக்கிட்டமே பணம் காசு கொடுத்து நகை நட்டு கழட்டி கொடுத்து ஒரு கையெழுத்து ஏமாந்து போடாமல் இருந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த காலம் எப்படி இருக்குன்னா ஏமாற்றுக்கள் அதிகமாக இருக்குது. அதிகமாக படித்தவங்கனால தான் இது நடக்குது. குறைவாக படித்தவங்க கூட அப்படி இல்லை. அதிகமாக படித்தவங்க நூதனமாக ஏமாத்துறாங்க. நம்பிக்கை துரோகங்கள் அதிகரிச்சிருச்சு. அதனால் உங்களை நீங்கள் யாரை நம்பியிருந்தீங்களோ அவங்க உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும், சந்திரன் நல்லிடத்தில் இருக்கிறனாலையும் கோட்சார குரு நல்லிடத்தில் இருக்கிறனாலையும் இறைவனர்களால் அதை வெல்வீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருத்தருக்கு தட்டி பறிக்குவாங்க. இன்னொருத்தருக்கு கிடைக்குதுங்கிறது வேறு முறையாக. ஆனால் தட்டி பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டாங்கங்கிற அடிப்படையில் இந்த காலத்தை நீங்கள் கடக்கிறது எப்படின்னா பொறுத்து கடக்கணும். அந்த வகையில் உங்களுக்கு இறை துணை அப்படின்னா விநாயகரை அகவல் படித்து விநாயகரை தினசரி வழிபட்டிங்கன்னா சிரமங்கள் நீங்கும். அடுத்தது வந்து சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் ஒரு பாதமும் இருக்கும். ராசி அதிபதி சூரியன். சூரியனோட போக்கு லாபத்தில் இருக்குது. இப்போது சந்திரன் இன்றும் நாளையும் விரயத்தில் இருப்பார். அப்புறம் ஜென்மம் 2 போவார், பரவாயில்ல. சுக்கிரன் விரயத்தில் இருக்கலாம்ங்கிற ஒரு அடிப்படையில் புனர்பூசம் 4வது பாதத்தில் அதிர்ஷ்ட பாதத்தில் இருக்கார். தொழில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் மறுபடியும் வேகம் எடுக்கும். புதிய வண்டி வாகனங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். வெளியூர் பிரயாணம், சுபகாரிய முயற்சி, இடம் வாங்கிறது, முதலீடுகள் இருக்கும். ஏன்னா 6ல் சனியை கடந்து வந்திருக்கீங்க. பணம் இருக்கும், முதலீடுகள் பண்ண வைக்கும். ஆனால் அதிக கடன் வாங்கக்கூடாது. இதே மாதிரி லாபம் எப்பவும் வரும்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சி தான் ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்படுறாங்க. ஆக வருமானத்தினுடைய அடிப்படைங்கிறத விட இருக்கிறத சேமிக்கிறதுங்கிற அடிப்படையில்
ஒரு 75 ரூபா இருந்ததுன்னா 25 ரூபா கடன் வாங்கி பண்ணலாம். 25 வச்சுட்டு 75 வாங்கினா அடுத்து வர கிரக பயிற்சிகளால் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் நன்கு யோசித்து செயல்படணும். ஆனாலும் இந்த வாரம் உங்களுக்கு சாதக சந்தர்ப்பங்கள் இருக்குது, நல்ல மதிப்பு மரியாதை இருக்குது. வழிபாட்டுக்குரிய தெய்வம் சிவபெருமான். அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். புதன் சுக்கிரன் லாபத்தில் ஒன்றா இருக்காங்க. 9 குடையவனும் 10 குடையவன். ஜென்மாதிபதி 2க்கு அதிபதி, 9, 10க்கு அதிபதி. எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் ஒன்றா இருந்து பிறந்தால் அந்த திசாபுத்தி நடக்கும்போது சிறப்பு இருக்குது. கன்னிலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்து சுக்கிரன் திசை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதில் புதன் புத்தி மாதிரி ஒரு சிறப்பு வாழ்க்கையில் இருக்காது. சார் இந்த சமயம் வீடு கட்டினீங்களா? ஆமாம் சார் அப்போ தான் கட்டினது. இந்த சமயம் மில்லு கட்டினீங்களா? ஆமாம் சார் அப்போ தான் கட்டினது. படிப்பில் சார் அப்போ தான் கோல்டு மெடல் வாங்கினது, அப்போ தான் சம்பள உயர்வு சார், அப்போ தான் தேர்தலில் எம்பியாக ஜெயித்தேன், அப்போ தான் மந்திரியாக இருந்தேன், இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தர் சொல்கிறேன், அப்போ தான் அவ்வளோ பூமி வாங்கினேன், இப்படி சொல்கிறதெல்லாம் அந்த மாதிரி திசாபுத்தி காலங்கள். அந்த 2 கிரகம் ஒன்றா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த திசை முழுக்கமே அந்த புத்தி நடந்த அளவுக்கே கிடைக்கும். அவங்க தான் ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவாங்க. வாழ்க்கையில் கோயிலெலாம் கட்டுவாங்க, தான தர்மங்கள் செய்வாங்க. அப்படி ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்குது. இறைவனுடைய அனுகூலம் கூடி வரும். உங்கள் வாழ்க்கை தரம் மாறும். அட இவர் கூட இந்தளவுக்கு வந்துட்டாரா, பரவாயில்லப்பா. ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் இல்லை, நாம் இஷ்டப்பட்டது கிடைக்கணும்னா கஷ்டப்பட்டு ஆகணும், திட்டமிட்டு கஷ்டப்படணும். அதுவும் என்ன தான் திட்டமிட்டாலும் அதுக்கான காலம் வரும்போது தான் நம்மளை வெளிப்படுத்தும். ஒரு செடி வைக்கிறீங்க, அது தண்ணி ஊற்றினாலும் அது களை எடுத்தாலும் அந்த டைம் வந்தால் தான் அது காய்க்கும், அதுவும் சீசனுக்கு தான் காய்க்கும். இந்த மாதிரி இந்த உலக விஷயங்களை புரிஞ்சிட்டோம்னா சக்ஸஸ் ஆக. கோட்சாரத்தில் செவ்வாயும் வர வெள்ளிக்கிழமை அஷ்டமத்திலேருந்து விலகிறது இன்னும் பரவாயில்ல. ஆக இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய வார. உடல் உபாதைகள் தொந்தரவு வெள்ளிக்கிழமைக்கு மேலே குறைஞ்சிரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். வெளியூர் பிரயாணம் சக்ஸஸ் ஆகும். விரும்பிய படிப்பு எடுக்கலாம். திருமணம், வளைகாப்பு, காதுகுத்து போன்ற சுப நிகழ்வுகள் உங்களுக்கு கலந்துக்கிறதும் அல்லது நீங்கள் நடத்துகிறதுமான செயல்பாடுகளில் உங்களுக்கு பூரணம் இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு பெருமாள். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு அஷ்டமத்தில் குரு இருக்குது. அதோட செவ்வாயும் வெள்ளிக்கிழமை அங்கே வரும். இருந்தாலும் வியாழக்கிழமை வரைக்கும் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கு. சந்திரன் போகிற பாதை பரவாயில்ல, இந்த வாரம் பரவாயில்ல. 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல போகிற பாதை, அது 12ஆம் இடத்துக்கு போனாலும் அது தப்பில்லை. ஆக குரு நல்ல இடத்துல இல்லைங்கிறதுனால திசாபுத்தி நல்லா இருந்தாலும் சுபகாரியம் கொஞ்சம் தள்ளி போகும். தள்ளி போகிறத பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அந்த காலகட்டம் செஞ்சால் அது திருப்தியாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நிகழ்வு எடுத்து நடத்துகிறீங்கன்னா அதுக்கு கிரக நிலைகள் ஒத்துழைப்பு இருந்தால் தான் மனுஷங்க ஒத்துழைப்பாங்க. இப்போ நமக்கு நேரம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து ஒருத்தர் நம்ம கூட பேசுகிற விதம் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஒருத்தர் ஒரு டைம் நம்ம கூட மகிழ்ச்சியாக பேசுகிறாங்க, ஒரு டைம் நம்ம புகழ்ந்து பேசுகிறவங்களே இகழ்ந்து பேசுகிறாங்க. நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க நம்ம கூட பேசாமல் போவாங்க. நம்மளை பற்றி அவங்க உண்மையான இது இல்லாமல் யாரோ பொய்யா ஒரு கருத்து சொன்னால் கூட அதை நம்பி கூட இவங்க இப்படியான்ட்டு போவாங்க. கெட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களே கெட்டவங்கன்னு தான் பரப்புவாங்க செய்தி. அப்போ தானே கெட்டவங்களுக்கு மதிப்பு இந்த உலகத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை நல்லவங்க பொறுத்துட்டா அது உண்மை நிலை வெளிப்படும். ஆனால் பொறுத்துக்காமல் இது பண்ணால் இப்போ அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும்ன்ட்டு கொஞ்சம் பொறுத்துக்கணும். ஒரு பெண்ணாக இருந்து கரு உருவாயிருந்தால் கூட அஷ்டம குரு இருக்கும்போது அலைச்சலை கொடுக்கக்கூடாது. அடிக்கடி வெளியூர் போகக்கூடாது. அந்த விசேஷம் இந்த விசேஷம்னு கலந்துக்கூடாது. எப்பவுமே நமக்குள்ளே இன்னொரு உயிர் இருக்கும்போது நம்ம அதை எப்படி பாதுகாக்கணும்? நம்ம இயல்பாக ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஆசைப்பட்ட இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது.
பெரியவங்களுடைய அனுபவத்தை கேட்கணும். பெத்த தாயோட அனுபவத்தை இப்போ நிறைய பேர் கேட்குறதில்ல, பெத்த தந்தையோட அனுபவத்தை நிறைய பேர் கேட்குறதில்ல. கேட்டால் அதனால் குழந்தைகளுக்கு தான் நன்மை, அதை புரிஞ்சிக்கணும். அப்போ அது அந்த மாதிரி இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் பெரியவங்களோட ஆலோசனை பெற்று நடந்தால் இந்த வாரம் நல்லாயிருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி 6ஆம் இடத்துல வியாழக்கிழமை வரைக்கும் இருக்கிறது. சத்துருக்களுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் பயம் இருக்கும், உங்களை எதிர்க்க மாட்டாங்க. அடுத்து 7ஆம் இடத்துக்கு வந்துடும். அப்போ என்ன ஆகுன்னா 6 கூடயும் 7 இருக்கும்போது இணையோட சத்ரு உருவாகும். சத்ரு எங்கிருந்து வரும்? இணையோட பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் சங்கடம் உருவாக பார்க்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் அந்த திசா செவ்வாயாவோ புத்தி செவ்வாயாவோ இருக்கிறவங்களுக்கு தான், எல்லாருக்கும் பொருந்தாது. என்ன திசா புத்தி நமக்கு நடக்குதோ அந்த திசா புத்தியோடைய கிரகங்கள் கோச்சாரத்தில் எந்த வழியில் போகுதோ அதை பொறுத்து பலாபலன்கள் மாறும். அதை வச்சும் இந்த ஜோதிடம் சொல்லுவோம். அந்த வகையில் கோச்சாரத்தில் சந்திரனோட போக்கு இன்றைக்கி 9ஆம் இடத்துல இருக்குது. அடுத்து 10ஆம் இடத்துக்கு போகும், 11ஆம் இடம் நல்ல வழியில் போகுது சந்திரன். சுக்கிரன் 8ல் இருந்தவர் 9க்கு வந்துட்டார், புதன் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார், பரவாயில்ல. ஆனால் சூரியன் 8ல் இருக்குது, அது விலகினா இன்னும் சிறப்பாக இருக்குது. ஆனால் உலகமுள்ள காலம் முழுவதும் இப்படித்தான் இருக்கும், நம்ம வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் கலந்துருக்கும். என்ன சார் அப்போ நல்லா இருக்குது இப்போ நல்லா இருக்குன்னா எப்பவுமே நல்லா இல்லைன்னா எப்பவுமே நல்லா இருக்கும், நல்லாமல் இருக்காது. நல்லா இல்லாத காலத்தில் நல்லா இருக்கிறத மாற்றிக்கிறது நம்ம கையில் இருக்குது. அப்போ நம்ம அதுக்கேற்ப நம்ம வாழ பழகிக்கிறது தான். ஆக இந்த வாரத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான சூழல்கள் இருக்கிறத ஒத்துக்கிறேன். ஆக உங்கள் காரியம் கைகூடும், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும். ஏன்னா குரு நல்ல இடத்துல இருக்கு. ஒரு வளைகாப்பு, சீரு, ஒரு காது குத்து, கல்யாணம், விசேஷம், நிச்சயதார்த்தம் அல்லது பொண்ணாவது பார்க்குறது, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பெரிய மனிதர்களோட தொடர்பு, இதெல்லாமே கிடைக்கும். விரும்பிய கல்லூரிகளில் சேர்றது, ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகிறது, ஒரு விரைய நன்மைகள், இப்படி நல்ல தருணம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. திசாபுத்தி நல்லா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட ஃபிக்ஸ் ஆகிடும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக நவகிரகங்கள் 9 சுற்று வலம் வந்து நீங்கள் நவதானியம் போட்டு வழிபடலாம். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதமும் இருக்கும். ராசி அதிபதி குரு. ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கார். செவ்வாய் வெள்ளிக்கிழமை 5லேருந்து 6க்கு போகிறார். 6ஆம் இடம் பரவாயில்ல. இப்போ சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்குது, புதன் அஷ்டமத்தில் இருக்குது, இன்றைக்கி நாளைக்கு சந்திரன் அஷ்டமத்தில் இருக்குது. சந்திராஷ்டமம் ஞாயிறு திங்கள் இருக்கும்போது குழப்பத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. 8 குடையவனே 8ல் வழுக்கும்போது உடல் அசதி, சோர்வு, பணப்பற்றாக்குறை, எதிர்ப்புகள், குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் சனியோட நிலை பரவாயில்ல, நான் வக்ரத்தில் இருக்குது. திசாபுத்தி நல்லா இருந்தால் அது நம்மை கொண்டு போகும். ஆனால் கோட்சாரம் இந்த வாரத்தில் ஞாயிறு திங்கள் தவிர்த்து மற்ற நாட்கள் சாதகம். சனி 3, 6, 11 தான் சிறப்பு. இப்போ 3ஆம் இடத்துல இருக்குது. 3ஆம் இடத்துல எப்போ இருந்துருக்குன்னா இந்த 1.5 வருஷமாக இருக்குது. இந்த 1.5 வருஷத்தில் சில காரியம் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. புதிய பதவி, புதிய முயற்சி, வெளியூர் பிரயாணம், ஒரு சம்பள உயர்வு, இல்லை புதிய வேலை வாய்ப்பு, முதல்ல இருந்ததுக்கு உங்கள் வாழ்க்கை தர இப்போ மாறியிருக்கு. கொஞ்சம் பணம் காசு கையில் வச்சுருப்பீங்க. சார் அப்படியெல்லாம் இல்லை சார் அப்படின்னா நீங்கள் தாராள பிரபுன்னு அர்த்தம். நீங்கள் வரவுக்கு மேலே செலவு பண்ணுறவன்னு அர்த்தம். சரி, எவ்வளோ வந்தாலும் செலவு பண்ணுறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஆக வரும்போது சேமித்து வராத போது செலவழித்தா தான் வாழ்க்கை எளிதாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆக அடுத்து 4ஆம் இடத்துக்கு சனி வரும்போது இந்தளவுக்கு இருக்காது. அப்புறம் 6ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் அந்தளவுக்கு இருக்காது. ஆக இப்போ என்னென்ன தேவையோ அதையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கணும். ஓரளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை இது மாற்றி கொடுத்துரும். 3ல் சனி 2025 5ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. அப்புறம் பயிற்சியாகி திரும்ப வக்ரமாகிறதோட 2025 முடிய வரைக்கும் ஒரு 1.5 வருஷம், இன்னொரு 1.5 வருஷ காலம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான சந்தர்ப்பம். கண்டிப்பாக 1 வருஷத்துக்கு சாதகமான நிலை இருக்கிறதுனால. ஆனால் இந்த சமயம் பார்த்து குரு நல்லத்தில் இல்லை.
அதுக்கு நீங்கள் வந்து வியாழக்கிழமை விரதம் இருந்து தட்சிணாமூர்த்தி கும்பிடலாம். ஒரு வியாழக்கிழமை திருச்செந்தூர் போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அடுத்தது வந்து மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இப்போ நட்சத்திரங்கள் வந்து இதில் உத்திராடம் இருக்குது, திருவோணம் இருக்குது, அவிட்டம் இருக்குது. 3 பேருக்கு ஒரே மாதிரி நிகழ்வு நடக்குமானா கொஞ்சம் மாறி மாறி நடக்கும் வாழ்க்கையில். உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே தான் நல்ல பிரகாசமான வாழ்க்கை அமையும். திருவோணம்ங்கிறது வந்து ஒரு 25 வயசுக்கு மேலே 30 வயசுக்கு மேலே நல்ல பிரமாதமாக இருப்பாங்க. ஆனால் அவிட்டம்ங்கிறது பிறந்தபோது சில உடல் உபாதைகள் பாதிப்புகள் இருந்தாலும் அவங்களுக்கு ராகும் குரு நற்பலங்களை கொடுத்துரும். குரு திசை காலம் அவங்களுக்கு வந்து அதிகப்படியான நன்மை கொடுக்கும். சீக்கிரமே கல்யாணம் நடத்தி கொடுத்துருவோம். அந்த கல்யாணம் கிராண்டாக நடக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் நன்மை நடத்திட்டு அப்புறம் பின் வயசில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணும். அது திசா நிற்கிற சாரத்தை பொறுத்து மாறுபடும். இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம்னு ஒரு கருத்து இருக்குது. ஒருத்தருக்கு முன் வயசு கஷ்டப்படுவாங்க, நடு வயசு நல்லா இருப்பாங்க. சில பேர் முன் வயசு நல்லா இருப்பாங்க, நடு வயசு கஷ்டப்படுவாங்க. சில பேர் முன் வயசும் நடு வயசும் கஷ்டப்பட்டு பின் வயசில் சிறப்பாக இருப்பாங்க. எம்ஜிஆர் எல்லாம் அப்படித்தான், முன் வயசு நடு வயசு கஷ்டப்பட்டு பின் வயசு நல்லா இருந்துச்சு. இப்போ ராஜீவ்காந்தி போன்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன் வயசு நடு வயசு நல்லா இருந்து கடைசி வயசு கெட்டு போய் கண்டமே கொடுத்துருச்சு. இப்படி கலைஞர் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா முன் வயசு நடு வயசு கொஞ்சம் கஷ்டப்பட்டு பின் வயசில் நல்லா இருந்தாங்க. முன் வயசுனா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும், நடு வயசு கஷ்டப்பட்டு நல்லாயிருக்கும், பின் வயசு அவங்க ஆயுள் உள்ள வரைக்கும் குடும்பத்தில் கண்டங்களே ஏற்படாது, வளர்ச்சியாகவே இருக்கும். இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. லக்னத்தை பொறுத்து மாறுபடும், அந்த கிரகம் இருக்கிற இடத்தை பொறுத்து மாறுபடும். ஆனால் இந்த ராசிக்கு மகரத்துக்கு இந்த இப்போதைய நிலை சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் அஷ்டமத்துக்கு வரும்போது கொஞ்சம் போக்குவரத்து பேச்சுவார்த்தை எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறது யோசிச்சு எடுக்கணும். சனி வக்கரத்தில் இருக்குது, இருந்தாலும் குரு நல்ல இடத்தில் இருக்கிறதுனால சூரியனை கண்ட பனி நீங்கிற மாதிரி உங்களுடைய துன்பங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் சுபகாரிய முயற்சி இருக்கும், வரன் அமையும், விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க, ஆடை ஆபரணம் சேரும், உங்களை பற்றி மதிப்பீடு நல்லாயிருக்கும், ஒரு விசேஷ நிகழ்வுகளில் கலந்துக்குவீங்க. அதாவது நிறைய ஃபோட்டோஸ்கள் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஆக இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஒரு இந்த செவ்வாய் புதன் வியாழனை தவிர வெள்ளி சனியும் ஞாயிறு திங்களும் ஒரு நல்ல சாதகமான நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் திடீர் பிரபல யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு, ஒரு கல்லூரி நம்ம விரும்பினதை தேர்ந்தெடுக்கிறது, ஒரு பள்ளி தேர்ந்தெடுக்கிறது, ஒரு பாடம் தேர்ந்தெடுக்கிறது, ஒரு வெற்றி, ஒரு சாதக சந்தர்ப்பங்கள், இப்படி அந்த குருவோட நிலையால் உங்களுக்கு நன்மைகள் கூடி வரும். ஆனாலும் செவ்வாய் புதன் வியாழன் கொஞ்சம் எதிலும் யோசித்து செயல்பட்டால் இந்த வாரம் சிறப்புக்குரிய வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் தன்வந்திரி. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சந்திரன் அஷ்டமத்துக்கு வரும். மற்ற நாட்களில் சாதகமாக இருக்கும். இந்த ராசிக்கு குரு நல்லிடத்தில் இல்லைங்கிறது ஒரு விஷயம், சனி ஜென்மத்தில் ஒரு விஷயம். உடம்பு பாதைகள் தொந்தரவு இருக்கும். 60 வயசை கடந்தவங்க ஆயுசோமம் பண்ணிக்கணும், உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். 30 வயசுக்கு உள்ளவங்களும் வண்டி வாகனத்தில் இரவு நேர பயணங்களை அவாய்ட் பண்ணணும். திருமணம் இருந்தாலோ ஆகாமல் இருந்தாலோ குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும். பொருட்கள் வந்து 7.5 சனி காலத்தில் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக பணம் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரையும் முழுசாக நம்பக்கூடாது. இந்த குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு இருந்தால் அவங்க அப்பாவுக்கு அது நடக்கும், அவங்களுக்கு நடக்கும். அவங்க குழந்தையாக இருந்தால் அவங்க அப்பா அந்த பலன் அடைவார். அதனால் ரொம்ப நாளாக பணம் வண்டிக்குள்ளே வைப்பாங்க, இப்போது காணாமல் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறவங்கள பார்க்குறேன். எங்கேயோ பாத்ரூமில் கூட அவன் கழட்டி வச்சுட்டு மறந்துறது உண்டு. அதான் ஹாஸ்டல் மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கவரிங் போட்டுக்கலாம். ஏன்னா போயிட்டா கூட இருக்கிறவங்கள சந்தேகிக்க முடியாது, விசாரிக்கவும் முடியாது, அப்புறம் தொடர்ந்து இருக்கவும் முடியாது. அதனால தான் வந்து அந்த காலத்தில் இருந்து
படிக்கிற காலத்தில் யூனிஃபார்ம் கொடுத்தாங்க. ஒருத்தர் ரொம்ப மிகைப்படுத்தி தெரியாமல் இருக்கிறதுக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இது வராமல் இருக்கிறதுக்கு. அதனால் ஒரு ஜுவல்ஸு, பணம் இதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதே மாதிரி போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். நம்ம கரெக்டாக போனாலும் வர்றவங்க சரியாக வரலின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தோம்னா நம்மளை காப்பாற்றிக்கலாம். திசாபுத்தி 8 கூட என்னுடைய 8 இருக்கிறவனுடைய திசைய புத்தியை நடக்குதுன்னா கொஞ்சம் தெய்வ வழிபாடுகளை அதிகரிச்சுக்கணும். தினசரி கூட கோயிலுக்கு போகும்போது அந்த இருட்டுக்கு விளக்கு மாதிரி இறைவன் நமக்கு துணை இருப்பார். அந்த வகையில் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு எப்படி இருக்குன்னா, சந்திரனோட போக்கு நல்லா இருக்கு, அஷ்டமத்துக்கு எதுவும் வராது. சுக்கிரனும் அஷ்டமாதிபதி திரிகோணம் ஏறிடுச்சு, பரவாயில்ல. 7-4 குடையவனும் திரிகோணம் ஏறிடுச்சு, பரவாயில்ல. செவ்வாய் 2ஆம் இடத்துலேருந்து வெள்ளிக்கிழமை 3ஆம் இடத்துக்கு போகுது, பரவாயில்ல, துணிச்சலை கொடுக்கும். ஆக விரயச்சனி வக்ரமாக இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. குரு நல்ல இடத்துல இல்லை, கொஞ்சம் கூடுதல் செலவு இருக்கும், அலைச்சல் சிரமம் இருக்கும். உங்கள் வேலையை நீங்களே செய்யணும், அதுக்கு ஆட்படுத்துவீங்க. இல்லை உங்களை நீங்களே அப்படி மற்றவங்க செய்ய வந்தால் கூட வேண்டாப்போ நானே பண்ணிக்கிறேன்னு நம்ம வேலையை நம்மளே பண்ணி நம்மளே துன்புறுத்தி வச்சுக்குவோம். ஆனால் நம்ம வேலை நம்மளே செய்கிறது துன்பம் கிடையாது, அது ஒரு எக்ஸசைஸ் தான். அதனால் உடல் ஆரோக்கியம் பெறு. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. என்ன எனக்கே எல்லா வேலையும் கொடுக்குறீங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மனம் சோறு விடுறதுனால சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம வேலையை நம்மவே செஞ்சோன்னா நம்ம ஆரோக்கியம் நம்மக்கிட்டவே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு 7.5 சனி காலத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும். இதை ஏற்றுக்கணும். இது கூட ஒரு வகையில் நல்லது தான். இது நம்ம எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்தையுமே நெகட்டிவாக எடுத்துக்கும் போது சந்தோஷமே இருக்காது. ஆக ஒரு சூழலில் ஒரு வேலை நமக்கு கிடச்சிருச்சுன்னா அதை நம்ம அதை சரி பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் கவலையே இல்லை. அப்புறம் எது வந்தாலும் சரி பண்ணிக்குவோம். அதனால் திசாபுத்தி மோசமாக இருந்ததுன்னா இப்போ திருநள்ளாறு போயிட்டு வரலாம். ஏழைகளுக்கு தயிர் சாதம் தானம் கொடுக்கலாம், கோயிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் போடலாம். அப்புறம் ஊனமுற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். எள் கூட ஒரு கருப்பு துணியில் வெள்ளிக்கிழமை நைட்டு கட்டி தலையணை கட்டி வச்சு காலையில் அதை எடுத்து எரிச்சிடலாம், அல்லது யாராவுக்கு கொடுக்கலாம். எள் தானம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கொடுக்கலாம், ஏழைகள் வாங்கிக்குவாங்க அந்த மாதிரி. இல்லைன்னா அதில் நீங்கள் ஏதாவது ஒரு அந்த எள்ளில் ஏதாவது இடித்து ஏதாவது செஞ்சு அதை கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அப்போது நம்ம கஷ்டத்தை அவங்க வாங்கிக்குவாங்களான்னா இறைவன் ஏழைகளில் கொடுக்கறதுனால நமக்கு தீமைகளை செய்ய மாட்டார்னு ஒரு கருத்து இருக்குது. அதனால் அவங்களுக்கு துன்பத்தை நம்மளுக்கு மாற்றி அவங்களுக்கு கொடுத்துட மாட்டார். இப்போ 7.5 சனியினோட தாக்கணைங்கிறக்கு ஏழைகளுக்கு தயிர் சாதம் கொடுங்கன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. சார் அந்த வாங்கி சாப்பிட்றவனுக்கு சனி பிடிச்சிக்காதா அப்படின்னா அப்படி வராது. ஏன்னா அவங்க ஏழைகளே ஊனமுற்றவங்க சனி கிரகத்தினுடைய ஆதிக்கம் பெற்றவங்க. அவங்களுக்கு அதை செய்யும்போது சனி திருப்திப்பட்டு அந்த தானம் செய்கிறவருக்கு துன்பத்தை விளைவிக்க மாட்டார்னு பொதுவாக சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்கிறத விட தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். அதுலேயும் சனிக்கிழமை சூளம் இருக்கிற பக்கம் போகும்போது தயிர் சாப்பிட்டு போகணுன்னு இருக்குது. அதை கொடுக்கும்போது நமக்கு செல்கிற இடத்துல இடையூறுகள் வராத ஒன்று. நம்மளும் சாப்பிடலாம், பிறருக்கும் தானம் கொடுக்கலாம். காகத்துக்கு வைக்க சொல்லுவாங்க. காகத்துக்கு வைக்கிறத விட கூட ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கறதுல தான் பலன் அதிகங்கிறது அனுபவத்தில் பார்த்துச்சு. இந்த வாரம் பைரவரை கும்பிடுங்க. பைரவர் வழிபாட்டினால பலவீனங்கள் அகலும். நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.